அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனும் ஆதி பீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். காஞ்சிபுரம் கோவில்களின் நகரம். சக்தி பீடங்களில் அம்பாளுடைய இடுப்பு எலும்பு விழுந்து ஒட்டியான பீடம் என்று அழைக்கப்படும் இடம்தான் காஞ்சிபுரம். பூக்களின் ஜாதியும் ஆண்களில் விஷ்ணுவும் பெண்களில் ரம்பாவும் நகரங்களில் காஞ்சியும் சிறந்தவைன்னு காளிதாசர் சொல்லியிருக்கார். காஞ்சிபுரம்னாலே நமக்கு காமாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகம் வரும். காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் குமரக்கோட்டத்திற்கும் அருகில் இருப்பது தான் ஆதி காமாட்சி அம்மன் கோவில். அம்பாள் இங்கே காளியாக இருப்பதனால் இந்த கோவிலுக்கு காளிக்கோட்டம்னு பெயர் வந்தது. யார் இந்த ஆதி காமாட்சி அம்மன்? அம்பாளுடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கைலாசத்தில் ஈசனும் பார்வதி தேவியும் பேசி கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி விளையாட்டுத்தனமாக ஈசனுடைய 2 கண்களை, அதாவது சூரியன் சந்திரன் என்ற 2 கண்களை தனது கைகளால் மறைத்து விடுகிறார். அதனால் உலகமே இருளடைந்து உலகத்துடைய இயக்கம் நின்று விடுகிறது. உலக மக்கள், தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் பதறுகின்றனர். உடனே தேவி தனது கைகளை எடுக்க மீண்டும் உலகில் ஒளி பாய்ந்து உலக இயக்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் பார்வதி தேவியின் உடலில் உள்ள ஒளி மங்கி உடல் கருமையாகி விடுகிறது. தனது மேனியின் ஒளி மங்கியதற்கான காரணத்தை பார்வதி தேவி கேட்க, அதற்கு ஈசன், தேவி, உலக மக்களுடைய பாவம் உன்னை வந்து அடைந்துள்ளது என்று கூறுகிறார். அதற்காக பார்வதி தேவி வருந்த, அதற்கு ஈசன், தேவி கவலை வேண்டாம், இனிமேல் நீ காளி என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி அரக்கர்களை அழிப்பதே காளி அவதாரத்தின் நோக்கம் என்று விளக்கி மீண்டும் தன்னை வந்து அடையும் பரிகாரங்களையும் கூறுகிறார். அன்னையும் பத்ரிகா ஆசிரமத்தில் பிறந்து காசியை அடைந்து அன்னபூரணியாகி அங்கு மக்களின் பஞ்சம் தீர்த்து தென்னகம் வருகிறார். பல அரக்கர்களை அழித்து தென்னகம் வந்த அம்பாள் காஞ்சிபுரத்தில் கங்கணேசம், கடகேசம் என்ற 2 லிங்கங்களை அமைத்து ஈசனை வழிபட்டு தனது தவத்தை ஆரம்பிக்கிறார். அம்பாளுடைய தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அம்பாளுக்கு அருள் புரிய அம்பாள் மீண்டும் தன்னுடைய பொன்னிற மேனியை பெற்று கௌரின்னு அழைக்கப்பட்டார். அம்பாளுடைய அந்த கருமை நிற மேனி சட்டை போல் அம்பாளுடைய உடலிலிருந்து வெளியே வந்து கௌசகி என்று அழைக்கப்பட்டது. அந்த கௌசகி கௌசிகேசம் என்ற லிங்கம் அமைத்து வழிபட்டு பேரடைந்தது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் கங்கணேசர், கடகேசர், கௌசிகேசர் என்ற 3 லிங்கங்களையும் நாம் தரிசனம் செய்யலாம். கோவிலில் அம்பாளுடைய திருக்கோலத்தை பார்க்கலாம். இந்த கோவில் 3500 வருடங்கள் பழமையானது. பலிபீடம், கொடிமரம், சிம்ம வாகனம் தாண்டி சென்றால் நாம் பிரசித்தி பெற்ற சக்தி லிங்கத்தை பார்க்கலாம். லிங்கத்துடைய திருமேனியில் அம்பாளுடைய உருவம் இருப்பதனால இந்த லிங்கத்திற்கு சக்தி லிங்கம்னு பெயர். சக்தி லிங்கத்தை தரிசனம் செஞ்ச பிறகு கர்ப்பகிரகத்தை பார்த்தால் அம்பாள் முன்னால் ஸ்ரீசக்கரத்தை பார்க்கலாம். அம்பாளுடைய கோபத்தை குறைப்பதற்காக ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை அங்கு ஸ்தாபித்தார். அதனால் அம்பாள் கருணை வடிவாக மாறினால்னு வரலாறு சொல்கிறது. அம்பாள் பத்மாசனத்தில், தவக்கோலத்தில், ஜடாமுடியில் பாம்பு, கபாலம், பிறைச்சந்திரன் சூடி அமர்ந்திருக்கிறாள். தனது 4 கரங்களில் அங்குசம், பாசம், அபயமுத்திரை, அன்னக்கிண்ணம் தாங்கி இருக்கிறாள். அம்பாளுக்கு 3 கண்கள். லக்ஷ்மி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் தனது 2 கண்களாக கொண்டவள்தான் காமாட்சி அம்பாள். கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி தேவி. ஆதி காமாட்சி அம்மனை வணங்கினால் முப்பெரும் தேவியரையும் வணங்கிய பலன் கிட்டும் என்று கூறுகின்றனர். உற்சவ மூர்த்தியாக அருள் பாலிக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியுடனும் சரஸ்வதி தேவியுடனும் சேர்ந்து அம்பாள் அருள் பாலிக்கிறாள். முப்பெரும் தேவியரின் அவதாரமாக இருக்கும் கருணை வடிவான ஆதி காமாட்சியிடம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.